2 பேரும் சேர்ந்து ஒருத்தரை கொன்னுட்டாங்க. இதையெல்லாம் சின்ன மரத்துக்கிட்ட இருந்து ஒளிஞ்சு பாக்குறாரு. இந்த விஷயம் காவல் நிலையத்துல பதிவாகி நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு சென்றது. இந்த விஷயத்தை பார்த்தவங்க யாருன்னு காவல் அதிகாரி கேட்க, சின்ன நான் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். கோர்ட்ல நீ பார்த்த விஷயத்த ஒண்ணு விடாம சொல்லணும் அப்படின்னு அதிகாரி சொன்னதும் சரின்னு சொல்றான். 2 பேர் கொலை பண்ணாங்க இல்லையா, அவங்களுடைய சொந்தக்காரங்க சின்ன கிட்ட பேசுறாங்க. உனக்கு நிறைய காசு பணம்லாம் தரோம், நீ பார்த்த எந்த விஷயத்தையும் கோர்ட்ல சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சின்ன எதையுமே கேட்கல. அதனால சின்னாவை ஒரு பாலடைஞ்ச வீட்டுல கட்டி போடுறாங்க. திருநெல்வேலி கோர்ட்ல வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. சின்ன வரமாட்டான் அப்படிங்கிற தைரியத்துல 2 கொலையாளிகளும் நீதிமன்றத்துக்கு வந்தாங்க. நீதிபதி 2 முறை சின்னான கூப்பிடுறாரு. சின்ன வரல. 3வது முறை கூப்பிடும் போது சின்னான் அவரு பார்த்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. இதனால ஒரு குற்றவாளிக்கு மரண தண்டனையும் மற்றொரு குற்றவாளிக்கு 6 வருடம் சிறை தண்டனையும் கிடைக்குது. சின்னாவை கட்டி போட்டு இருந்த அந்த கொலையாளிகளின் சொந்தக்காரங்களுக்கு சந்தேகம் வருது. உடனே அங்க போய் பாக்குறாங்க. அப்பதான் அவங்க எல்லாருக்குமே புரியுது, வந்தது வேற யாரும் இல்ல, மாயாண்டின்னு.